இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அம்பாங்கில் வீடு புகுந்த கொள்ளை பெண் ஒருவர் உட்பட 4 அந்நிய நாட்டவர்கள் கைது. தலைநகர் கம்போங் அம்பாங் இண்டாவில் உள்ள வீடொன்றில் புகுந்து கொள்ளையிட்டதாக சந்தேகிக்கப்படும் பெண் ஒருவர் உட்பட 4 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த மே மாதம் 24ஆம் தேதி அதிகாலை மணி 3:10 வாக்கில் அந்த கொள்ளை தொடர்பில் ஆடவர் ஒருவரிடம் இருந்து தகவல் கிடைத்ததை அம்பாங் ஜெயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது அஜாம் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினர். கொள்ளையர்கள் ஜன்னல் வழியாக வீட்டினுள் புகுந்து கொள்ளையிட்டு சென்றது போலீஸ் சோதனையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை கம்போங் தாசிக் பெருமாயில் 23 வயதிற்கும் 35 வயதிற்கும் இடைப்பட்ட பெண் ஒருவர் உட்பட 4 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனையில் தெரிய வந்துள்ள வேளை விசாரணைக்காக அவர்கள் 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 20வது முறையாக நடைபெறும் அமெரிக்கா காட் டேலண்ட் நிகழ்ச்சிக்கு செராஸ் சிலம்ப சகோதரர்கள் தேர்வு. கடந்த ஜூன் 1ஆம் தேதி 8வது முறையாக பாங்கியில் நடைபெற்ற கிட்ஸ் கோ டேலண்ட் போட்டியில் செராஸை சேர்ந்த 16 வயது திவேந்திரன் ராஜு மற்றும் 12 வயது ஹஷ்விந்திரன் ராஜு ஆகிய 2 சகோதரர்கள் சிலம்பம் விளையாடி சாதனை படைத்துள்ளனர். ஏறக்குறைய 200 பேர் பங்கேற்ற இப்போட்டியில் தங்களது சிலம்ப கலையை முன்னிறுத்தி மோஸ்ட் பொட்டன்ஷியல் என்டர்டெய்னர் எனும் விருதையும் 20 முறையாக நடைபெறவுள்ள அமெரிக்க காட் டேலண்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பையும் தன் வசமாக்கியுள்ளனர். 4 வருடங்களாக மலேசிய சிலம்ப கோர்வை கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் இவர்கள் தி சிலம்பம் கோர்வை பிரதர்ஸ் எனும் பெயரில் பல போட்டிகளில் இணைந்து வெற்றிகளை குவித்து வருகின்றனர். இதனிடையே 2021ஆம் ஆண்டு இடைவிடாத மெய்நிகர் சிலம்பம் வகுப்பின் சாதனை முயற்சியை முடித்ததற்காக மலேசிய சாதனை புத்தகத்திலும் இவர்களின் பெயர் இடம்பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. பூனையை கொண்டு தோலை உரித்த நபரை பற்றிய தகவல் தருவோருக்கு 3000 ரிங்கெட் வெகுமதி. பூனையை கொன்று அதன் தோலை உரித்த மியான்மர் ஆடவர் என நம்பப்படும் ஒருவரின் செயல் சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த நபர் குறித்த தகவலை தருவோருக்கு MAA எனப்படும் வளர்ப்பு பிராணிகளுக்கான மலேசிய சங்கம் 3000 ரிங்கெட் வெகுமதி வழங்க முன்வந்துள்ளது. அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள ஆடவன் மலாய் மொழியில் உரையாற்றுவதன் அடிப்படையில் இச்சம்பவம் இந்நாட்டில் நடந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக மலேசிய வளர்ப்பு பிராணிகள் சங்கத்தின் தலைவர் அரித்வி ஆண்டிகா தெரிவித்தார். வளர்ப்பு பிராணியான அந்த பூனை உணவுக்காக அல்லது சுய விருப்பத்தின் நோக்கத்தில் கொல்லப்பட்டதா என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். சமூக வலைதளத்தில் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த பூனை வேண்டுமென்றே கொல்லப்பட்டது என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ஈவு இரக்கமற்ற செயலை மேற்கொண்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட வேண்டும். மேலும் உண்பதற்காக பூனையை கொல்லும் நோக்கம் மலேசிய மக்களின் கலாச்சாரம் இல்லை என்பதால் அந்த நடவடிக்கையை ஏற்க முடியாது என அரித்வி ஆண்டிகா வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தினர். இசை நிகழ்ச்சியை நடத்த கையூட்டு கேட்டு பெற்றதாக 8 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு எதிராக குற்றச்சாட்டு. டபுள் 2 இசை நிகழ்ச்சியை நடத்துவது தொடர்பில் கையூட்டு கேட்டதாகவும் பெற்றதாகவும் அரசாங்க நிறுவனத்தின் முன்னாள் பணியாளரான 8 மாத கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு எதிராக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 37 வயது நூர்ஃபதிலா முகமது எட்ரஸ் என்னும் அப்பெண் தனக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினார். பிளேமட் நிறுவனத்திற்கு இசை நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பை தர அப்துல் ஜமீன் அப்துல் காடிர் என்ற நபரிடமிருந்து அப்பெண் 30,000 ரிங்கிட்டை கையூட்டாக கேட்டதாக முதல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். அதே சமயம் 13,900 ரிங்கிட் மதிப்பிலான காசோலையை கையூட்டாக பெற்றதாக அவருக்கு எதிராக 2வது குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கும் செப்டம்பர் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் தலைநகர் ஸ்தாபாக்கில் உள்ள வங்கி ஒன்றில் அவர் அக்குற்றங்களை மறுத்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஜொஹூர் பாருவில் இழப்பீடு கோருவதற்காக பாதிக்கப்பட்டவர்களை கொல்லும் போலி காப்புறுதி கும்பல் முறியடிப்பு. உறவினர்கள் அல்லாத மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இல்லாமல் தனியாக இருந்து வரும் தனிப்பட்ட நபர்களை 5 லட்சம் ரிங்கிட் காப்புறுதி பாலிசிக்கு பதிவு செய்து அவர்களது பெயரில் வாங்கிய காப்புறுதி பாலிசியில் இருந்து இழப்பீடு பெறுவதற்கு முன் அவர்களின் கொலையை விபத்துகளாக அரங்கேற்றிய போலி காப்புறுதி முகவர்களை கொண்ட கும்பல் போலீசார் முறியடித்துள்ளனர்.
மே 6ஆம் தேதி விபத்தில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குழாயை சேர்ந்த 38 வயதுடைய நபரின் மரணம் தொடர்பான விசாரணையின் போது அந்த கும்பல் பிடிப்பட்டதாக ஜொகூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் கூறினார். 38 வயதான நபர் சம்பந்தப்பட்ட விபத்து அதிகாலை மணி 4:40 அளவில் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்டவர் ஹோண்டா EX5 மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது குழாயில் ஜாலான் செனாய் சிலங்கில் அவரது மோட்டார் சைக்கிளை 2 கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மோதின. அதன்பின் 4 அந்த நபரை அடித்து நொறுக்குவதற்கு முன் அவர் சாலையில் சென்ற இசூசி ட்ரக் மீது மோதியதால் இறந்ததாக குமார் கூறினார். அந்த கும்பல் பாதிக்கப்பட்டவரை கொன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் இறந்த பிறகு சந்தேக நபர் ஒருவர் அக்கும்பலின் காப்புறுதி முகவர் மூலம் காப்புறுதி இழப்பீடு கோரிக்கைக்கு விண்ணப்பித்தார். இருப்பினும் இந்த இழப்பீடு கோரிக்கையை விட முடியவில்லை. அந்த கும்பலின் செயல்பாடு ஜொகூர் காவல்துறை குற்றப்புலனாய்வு துறையால் கண்டுபிடிக்கப்பட்டதாக குமார் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவுவதற்காக 23 முதல் 49 வயதுடைய 8 ஆண்கள் கைது செய்யப்பட்டதோடு இன்னும் தலைமறைவாக உள்ள அந்த கும்பலின் உறுப்பினர்கள் தேடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பூரில் பணத்தை திருடிய சந்தேகத்தின் பேரில் 4 பிள்ளைகள் மீது வெந்நீரை ஊற்றிய தாய் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். சிங்கப்பூரில் பணத்தை திருடியதாக கூறி 8 முதல் 11 வயதுக்கு உட்பட்ட தனது 4 பிள்ளைகள் மீது வெந்நீரை ஊற்றிய குற்றத்தை 33 வயது தாய் ஒருவர் ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தனித்து வாழும் தாயான அப்பெண்ணுக்கு ஆகஸ்ட் மாதம் தண்டனை விதிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சிங்கப்பூரில் தனது பராமரிப்பில் உள்ள குழந்தைகளை துன்புறுத்திய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 8 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது $8000 வரையிலான அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். 2022ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி அதிகாலையில் தனது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு முன் அவர்களுக்கு பணம் கொடுக்க கைப்பையில் பணத்தை தேடிய அப்பெண் பணம் காணவில்லை என்றதும் பிள்ளைகள் அதனை திருடியிருப்பார்கள் என எண்ணி அவர்கள் மீது குவளையில் நிரப்பப்பட்ட வெந்நீரை ஊற்றியதாக நம்பப்படுகிறது. அச்சம்பவத்தால் பிள்ளைகள் 4 உடலில் 10 விழுக்காடு தீப்புண் காயங்களுக்கு இலக்காகினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 2000ஆம் ஆண்டு முதல் ஏப்ரல் 2024 வரை நாட்டில் 1 மில்லியன் டீசல் கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை நடவடிக்கையை தொடர்ந்து நாட்டில் எத்தனை டீசல் வாகனங்கள் இருக்கின்றன மற்றும் மலேசிய சாலைகளை எவ்வளவு டீசல் வாகனங்கள் பயன்படுத்துவதில் பிரபலமாக திகழ்கின்றன என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. அரசாங்கத்தின் data.gov.my இணையதளத்தின்படி ஜனவரி 2000 முதல் ஏப்ரல் 2024 வரை சாலை போக்குவரத்து துறையின் தரவில் கார்கள், பல்நோக்கு பயணிகள் கார்கள், MPVகள், ஜீப்கள், பிக்கப் ட்ரக்குகள் மற்றும் ஜன்னல் வேன்கள் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட வாகனங்கள் டீசல் வாகனங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து துறையின் இந்த புள்ளி விவரங்கள் செயலில் உரிமம் பெற்ற வாகனங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் பதிவு பெற்ற வாகனங்களின் எண்ணிக்கையே அதிகமாக காட்டுகின்றன. லாரிகள், பேருந்துகள் மற்றும் பிற கனரக வாகனங்கள் பற்றிய தரவு எதுவும் கிடைக்கவில்லை. பதிவு செய்யப்பட்ட 13.93 மில்லியன் கார்களில் 7.4 விழுக்காடு அல்லது 1.03 மில்லியன் டீசல் கார்கள் ஆகும். போர்ட் டிக்சனில் மனைவியை சரமாரியாக தாக்கி ஆடவன் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை மறுத்தான். நெகிரி செம்பிலான் போர்ட் டிக்சனில் ஹோட்டல் வைத்து மனைவியை சரமாரியாக தாக்கியதாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை ஆடவர் மறுத்துள்ளார். போர்ட் டிக்சன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட 37 வயது முகமது ரிட்வான் மாட் நாசிர் மே மாதம் 24ஆம் தேதி அதிகாலை அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. 2500 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவரை பிணையில் விடுவித்த நீதிமன்றம் வழக்கு முடியும் வரை புகார்தாரருக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்றும் எச்சரித்தது. வழக்கு ஜூலை 23ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வரும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டத்தின் 352A பிரிவின் கீழ் அவருக்கு அதிகபட்சமாக 6 மாத சிறை தண்டனையும் 2000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். பிரசவத்திற்கு பிறகு அண்மையில் தான் பத்தியம் முடித்தவர் என்றும் பாராமல் மனைவியை அவ்வாடவர் சரமாரியாக தாக்கும் வீடியோ முன்னதாக வைரலானது. அதில் 38 வயது அப்பெண் கன்னத்தில் காயமடைந்து உடம்பில் பல இடங்களில் வலிக்கும் ஆளானார். துரோகம் இழைத்ததாக கூறி கணவனிடம் அவர் நியாயம் கேட்க போன போது தாக்கப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் கங்கார் மாநகர் மன்ற பகுதியில் உள்ள உணவகங்களில் பிளாஸ்டிக் உறிஞ்சு குழாய்க்கு தடை.
எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் கங்கார் மாநகர் மன்ற பகுதியில் உள்ள அனைத்து உணவகங்கள் மற்றும் அங்காடி கடைகளில் ஸ்ட்ரா எனப்படும் பிளாஸ்டிக் உறிஞ்சி குழல் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. மாற்று ஏற்பாடாக உணவகங்கள் அல்லது பேரங்காடி கடை உரிமையாளர்கள் மக்கும் தன்மை கொண்ட உறிஞ்சி குழல்களை பயன்படுத்தலாம் என கங்கார் மாநகர் மன்றத்தின் தலைவர் அஃபெண்டி ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இந்த தடை உத்தரவை பின்பற்ற தவறும் வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். 1976ஆம் ஆண்டின் ஊராட்சி மன்ற சட்டத்தின் கீழ் இந்த உத்தரவை பின்பற்ற தவறினால் கூடியபட்சம் 500 ரிங்கிட் அபராதம் அல்லது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டால் 2000 ரிங்கிட்டிற்கும் மேற்போகாத அபராதம் விதிக்கப்படும் என இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அஃபெண்டி ரஜினிகாந்த் தெரிவித்தார். ஈப்போவில் தாயை கொன்றதாக ஆடவனுக்கு எதிராக குற்றச்சாட்டு. 2 வாரங்களுக்கு முன் தனது தாயை கொலை செய்ததாக ஆடவன் ஒருவனுக்கு எதிராக பேராக் ஈப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 36 வயது KS சுகன் எனும் அந்த ஆடவனிடம் இருந்து நேற்று வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இம்மாதம் 12ஆம் தேதி அதிகாலை மணி 9:30 அளவுக்கு பெர்சாம் தாமான் ரெஸ்து ஜெயாவில் உள்ள வீடொன்றில் 60 வயது இந்திராவிற்கு மரணம் விளைவித்ததாக அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். உத்தரவாதத்தின் பேரில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கவில்லை. இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதி செவிமடுக்கப்படும். பாங்காக் புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் கேபின் அழுத்தம் காரணமாக KLIA திரும்பியது. தனது விமானங்களில் ஒன்றில் கேபின் அழுத்தம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை மலேசியன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது. நேற்று கோலாலம்பூரில் இருந்து பாங்காக் புறப்பட்ட MH780 விமானம் கேபின் அழுத்த பிரச்சினை காரணமாக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு திரும்பியதாக மலேசியன் ஏர்லைன்ஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த விமானத்தின் விமானிகள் அவசரமாக தரையிறங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இருப்பினும் கேபின் உயரத்தை மீறவில்லை மற்றும் பயணிகள் ஆக்சிஜன் முகமூடிகளை பயன்படுத்தவில்லை. விமானம் நிலைத்தன்மையோடு KLIA விமான நிலையத்திற்கு திரும்பியது. இது இரவு 8:15 மணிக்கு பாதுகாப்பாக தரையிறங்கியது. பாதுகாப்புக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக மலேசியன் ஏர்லைன்ஸ் தெரிவித்தது. அமெரிக்காவின் மனித கடத்தல் அறிக்கையில் மலேசியா 2ஆம் நிலைக்கு முன்னேற்றம். அமெரிக்க அரசு துறையின் மனித கடத்தல் மீதான வருடாந்திர TIP அறிக்கையில் மலேசியா 2வது அடுக்கிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட ஒரு படி அதிகமாகும். 2017ஆம் ஆண்டில் TIP அறிக்கையின் 2வது அடுக்கில் மலேசியா ஆக கடைசியாக இருந்தது. மலேசியா அடைந்த இந்த அடுக்கில் உள்ள நாடுகள் மனித கடத்தலை அகற்றுவதற்கான துறையின் குறைந்தபட்ச தரவு நிலைகளை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. ஆனால் மேம்படுத்துவதற்கு, குறிப்பாக மனித கடத்தல் கண்காணிக்கும் அமெரிக்க அரசின் பட்டியலில் 2021 மற்றும் 2022இல் மலேசியா 3வது அடுக்கிற்கு தரமிறக்கப்பட்ட பின் கடந்த ஆண்டு 2வது அடுக்கிற்கு முன்னேற்றம் கண்டது. தரமிறக்கப்படுவதால் ஏற்றுமதி தடைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை மலேசியா எதிர்நோக்கியது. TIP அறிக்கை என்பது உலகளாவிய மனித கடத்தல் போக்குகளை மதிப்பிடும் வருடாந்திர மதிப்பீடாகும். இது வழக்கு தொடருதல், பாதுகாப்பு மற்றும் தடுப்பு ஆகியவற்றில் அரசாங்க முயற்சிகளில் கவனம் செலுத்துகிறது. 2024ஆம் ஆண்டின் அறிக்கையை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வாஷிங்டனில் வெளியிட்டார். MAHB பங்குகள் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் விற்கப்படவில்லை, பிரதமர் விளக்கம். MAHB மலேசிய ஏர்போர்ட் ஹோல்டிங் பங்குகள் சில தரப்பினர் குற்றம் சாட்டி வருவதை போல வெளிநாட்டு நிறுவனங்களிடம் விற்கப்படவில்லை. மாறாக MAHB-யில் கசானா நேஷனல் நிறுவனமும் EPF ஊழியர் சேமநிதி வாரியமும் வைத்திருக்கும் 41 விழுக்காட்டு பங்குகள் 70 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினர். MAHB-யின் எஞ்சிய 30 விழுக்காட்டு பங்குகள் GIP மற்றும் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் வசம் இருப்பதை நிதி அமைச்சருமான அன்வார் சுட்டிக்காட்டினர். மலேசிய விமான நிலையங்களை விற்கும் ஒப்பந்தம் எதையும் அரசாங்கம் செய்யவில்லை. MAHB என்பது மலேசிய விமான நிலையங்களை நிர்வகிக்கும் ஒரு நிறுவனமாகும். அதனால் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். MAHB பங்குகள் விற்பனை தொடர்பில் மக்களவை கூட்டத்தில் இன்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார்.